என்னோட பேர் வந்து கருப்பசாமி. நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜபாளையம்ல பிஎஸ்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். என்ன மாதிரி இங்க எல்லாருமே நிறைய விதவிதமான ப்ராஜெக்ட்ஸோட வந்திருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பார்க்கணுங்கிறப்ப இன்னும் நம்மளோட ப்ராஜெக்ட்ல எவ்வளோ அப்கிரேட் தேவைப்படுது. எல்லாருமே இங்க ஒரே இடத்துல இருக்கப்ப எங்களோட ப்ராஜெக்டோட அப்கிரேட் நாங்க அவங்களுக்கு தர ஃபீட்பேக் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா ஹீமோஸ்கேன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நம்ம எல்லாருமே ஹீமோகுளோபின் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான விஷயமாச்சு. ஏஜ்டான பீப்புளா இருக்கட்டும், பிரெக்னன்ட் உமன்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாமே மாசம் மாசம் அதிகமான அளவுல எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால இந்த உலகத்துல மட்டுமே 25 ஈஃபில் டவர்ஸை கட்டுற அளவுக்கான வேஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வருது. இது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டா இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக தான் நாங்க 2 மாடலை பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் மாடலா பண்ணியிருந்தோம். அப்புறம் இது வந்து எங்களோட மினியேச்சர் காம்பாக்ட் மாடலா பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுன்னா, நம்ம நார்மலா பிளட்டை எடுத்து அதுக்கு நிறைய காம்பனன்ட் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஆனா இதுல நம்ம எதுவுமே தேவையில்ல. அது சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணிட்டு கடைசியா அதை நம்ம கையை வைக்க சொல்லுவோம். அப்படி நம்ம கையை வச்சாலே போதும், அது நம்மளோட எவ்வளவு ஹீமோகுளோபின் லெவல் இருக்கு அப்படிங்கிறத அக்யூரேட்டாவே அது சொல்லிடும். இதை நாங்க ப்ரூவ் பண்ணியும் பார்த்தோம். இதுக்கான லேப் டெஸ்ட்லாம் நாங்க எடுத்திருக்கோம் நிறைய தடவை. அதுல வந்து இது வந்து என்னோட ரிசல்ட். இதுல வந்து எனக்கு 12.5 கிராம் பர் டெசிலிட்டின்னு காட்டுச்சு இருக்கு. ஆனா என்னோட மிஷின்ல வந்து இது காட்டுனது 12.6 கிராம் பர் டெசிலிட்டி. நாங்க இங்க பார்த்த ப்ராஜெக்ட் வந்து பாசிவ் எனர்ஜின்னு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து மூவ் ஆகுறதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் செகண்ட் டிராப்னு இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, சிங்க்ல ஹேண்ட் வாஷ் பண்றோம்ல, அந்த தண்ணியை திரும்ப யூஸ் பண்ற மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பியூர் பண்ணதுக்கு எடுத்து திரும்ப யூஸ் பண்ணணும். அப்புறம் பிளே டு பவர் பார்க்னு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். அதுல வந்து நம்ம பார்க்ல விளையாடுறதுனாலே எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிற மாதிரி. அடுத்து பயோஷீல்னு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். அதுல வந்து அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா அக்ரிகல்ச்சருக்கு நேச்சர் மூலியமாவே ப்ரொடக்ஷன் தர மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்கு. இங்க எங்களை செலக்ட் பண்ணிருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பேரு கே ஞான கௌதம். நான் ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜபாளையத்துல இருந்து பிஎஸ்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த பிக் பேங் காம்படிஷன் வந்து நேஷனல் லெவல் காம்படிஷன். நாங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கூல் லெவலில் செலக்ட் ஆகி நடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு வந்து நடத்த புது ப்ராஜெக்ட்ஸ் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இங்கே வந்து நான் ஒரு சோலார் ஈவி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் எப்படி ஒரு வெள்ளத்துலேருந்து காப்பாற்றலாம் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தேன். ஸோ எனக்கு புது ஐடியாஸ் ப்ளஸ் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கே இருக்கிற ஹை ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. எங்கள் ப்ராஜெக்ட்ல என்னென்ன குறை இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னோட ப்ராஜெக்ட் பேர் வந்து பிளே டு பவர் பார்க். இப்போ வந்து மோஸ்டா எலக்ட்ரிசிட்டின்றது தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல இருந்து தான் எடுக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி நம்ம தவிர்க்க முடியாது யூஸ் பண்ணாம. ஸோ அதனால பார்க்ல வந்து மெக்கானிக்கல் அண்ட் கைனடிக் எனர்ஜி வேஸ்டா போகுது. ஸோ நான் அந்த எனர்ஜியெல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறேன். ஸோ அதனால ஈஸியாகவும் நம்மளால